உங்கள் சரத் மருத்துவமனை. நண்பர்களே வணக்கம். நிறைய பேருக்கு இன்னைக்கு விட்டமின் D3 போன் டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. இதனால என்னன்னா கால் போயிங் ஆகிறது, வீக் ஆகிறது, பேக் பெயின் வர்றது, நடக்க முடியாம நடக்கிறது. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளியே வரக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் உண்டு. அது தெரிஞ்சுக்கங்க. இதுல ரொம்ப எக்ஸலண்டா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பயோ மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நேச்சுரல் வித்தவுட் கெமிக்கல் வந்து இப்ப நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வருது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விட்டமின் D3 பாத்தீங்கன்னா நேச்சுரலா இந்த ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு டோஸ் எடுத்தீங்கன்னா போதும். 4வது மாசம் போய் பாத்தீங்கன்னா விட்டமின் D3 லெவல்லாம் ரைஸ் ஆயிருக்கும், உங்க போன் ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நிறைய அற்புதமான மருந்துகள் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்ன எடுக்கிறோங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எதுக்கு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 40 வயசுக்கு மேல ஆச்சுனாவே நீங்க உணவுகளை சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடணும். ஏன்னா 40 வயசுக்கு மேல சுகர் பிபி வரக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஒரு மிஷின் மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும்போது அதற்கான ஒரு மெயின்டெனன்ஸை நம்ம தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சியாவது எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் விஷயம் நம்ம மருந்துகள். எதுக்காக மருந்து அப்படிங்கிறது மறு உந்து பழைய நிலைக்கு உங்களை திருப்புறதா இருக்கணும். நீங்க எந்த அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எங்க வேணா மருந்துடுங்க, எப்படி வேணா மருந்துடுங்க, ஆனா போக போக உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குதா, அது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கணும். பக்க விளைவுகள் இல்லையா, சூப்பர் மெடிசன். போக போக மருந்து குறைக்கணுமா இல்ல நிறுத்தணுமா, சூப்பர் மெடிசன். இதை மட்டும் நீங்க கணக்கு போடுங்க. நோய் குணமாகுதா, பக்க விளைவு இல்லையா, போக போக ஆரோக்கியம் ஜாஸ்தி ஆகுது. இந்த 3 கேள்வி கேளுங்க. இதுதான் உங்களோட பெஸ்ட் மெடிசன். அது எங்க இருந்தாலும் போய் எடுத்துக்கங்க. ஆனா உங்க உடம்ப நீங்க செக் பண்ணணும். நிறைய பேர் சொன்னாங்க டெஸ்டே பண்ணாதீங்க. ஈவன் நம்ம சார்ந்த துறையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, கிடையாது உங்களுக்கு சில சிம்டம் வந்துச்சுன்னா உடனே டெஸ்ட் எடுத்துக்கங்க. டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க பிரைவேட்டா நீங்க என்னங்கிறத பாருங்க. தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது இல்லையா. நான் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம் பிடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல். இங்க எங்க பார்த்தாலும் கேன்சர். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கிறாங்க, ஒரு திடீர்னு ஒரு அடுத்த 2 மாசம் கழிச்சு கேன்சர் வந்துச்சுங்க. இப்படியே இருக்கிறாங்க. அப்ப ஏன் இது வருது, எதனால வருது? லைஃப் ஸ்டைல். நிறைய பேருக்கு நீ குக் பண்ணவே தெரியுது இல்ல. நிறைய பேருக்கு வீட்டுல வேலையே கிடையாது, எப்பவுமே மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. சாப்பிடுறது காலையில பார்சல் வாங்கி சாப்பிடுறான், அதுல இருக்கிற கெமிக்கல். ஒரு வாழை இலை போட்டு கொடுக்கறக்கும் ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வரக்கும் எத்தனை விஷயம் இருக்குது. டீய பிளாஸ்டிக் பேக்ல போடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சாப்பாடு பார்சல் பிளாஸ்டிக் பேக்ல தான் வருது. சோ இது மாதிரியான விஷயங்களை நீங்க ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வர கூர்ந்து கவனியுங்கள். உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நல்ல மருத்துவர்கிட்ட போய் என்னோட உடம்பை நான் சூப்பரா வச்சுக்கணும், எனக்கு சாகர வரைக்கும் நான் நல்லா என்ன பண்றது கேட்டிருக்கீங்களா? கேட்கறது 99.999% இல்ல. உங்க ஹெல்த்துக்கு தகுந்த செலவுகளை செலவு பண்ணுங்க. அந்த காலத்திலே சொல்லுவாங்க, மருத்துவனுக்கு தருவதை வாணிகனுக்கு தான். மருத்துவனுக்கு கொடுக்க ஏன் மருத்துவனா கடைசியில் நோய் வந்து போய் மருத்துவர்கிட்ட விழுகிறத விட நல்ல மருத்துவர்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராம கடைசி வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் என்னன்னா எப்ப பார்த்தாலும் இது எப்படி இவங்க இப்படி பண்றாங்க இருக்காது, அது இது நிறைய ஒரு சந்தேகத்தோடவே பார்ப்பாங்க. பியாண்ட் லிமிட் எத்தனை வருஷம் இருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குது, என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட உண்மை என்னன்னு தெரியும். நம்ம ஹாஸ்பிட்டலோட உண்மை தெரியும். ஸோ என்னைக்குமே உங்க ஹெல்த்துக்குன்னு ஒரு செக்மெண்ட்டை வச்சுக்கோங்க. எத்தனை இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. காலையில் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல உணவுகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சின்ன சின்ன நோய்கள் வரும்போது சித்தா ஹோமியோ ஆயுர்வேதான் எடுத்துக்கோங்க. லைஃப் டைம் நீங்க கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருப்பீங்க. பயப்படவே வேண்டாம். உணவுகள்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னா அவங்க என்னன்னா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ காலையில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு புரோட்டோகால் ஆகும். ஸோ இதை நீங்க பழகதான் இது. அப்போ மருந்துகளாவது நிறைய மருந்துகள், நல்ல மருந்துகள் நல்லா சொல்லுவோம். வந்தா பாத்துக்கலாம், வந்தா பார்க்கவே முதல்லயே ஒரு 40 வயசு ஒரு செக்அப் பண்ணுவோம். ஒரு உணவு முறைகளை சில சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஜென்ரல் செக்அப் பண்ணி போதுமானது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உடம்பு நீங்கள் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். இத்தனை செல்வம் இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் தாராளமாக எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். இதில் நான் அத்தாரிட்டேட்டிவாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக எங்ககிட்ட அற்புதமான மருந்துகள், அற்புதமான இப்போ மருந்து எனக்கு நோயே இல்லைங்க, ஆனால் நான் கொஞ்சம் மருந்து கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுவோம். எதுக்கு? நாங்கள் பணம் பண்ணுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு அத்லெட்டு, நாங்கள் தான் அதுக்கு டயட்டு ரெஜிமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு உணவுகளை நாங்கள் தான் போனதில் வரும்போது கொஞ்சம் அனிமிக்காக பேரா இப்போ அங்கிள் நாங்கள் நல்லா என்னால் ஸ்டேபிளாக நிற்க முடியுது, எய்ம் நல்லா பண்ண முடியுது, காரணம் நீ கொடுத்த மெடிசன்ஸ். நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பெரிய சப்போர்ட்டர் தான். ஏன்னா நான் பேரா த்ரோபாலில் உலக அளவில் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் தமிழ்நாடு பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறேன் பேரா த்ரோபாலில். ஸோ மெடிசன்ஸ்ங்கிறது மறுபடியும் ரிப்பீட் த சேம், மறு உந்து பழைய நிலைக்கு உங்களை திருப்புறது, இன்னியும் ஆரோக்கியம் பண்றது, இதெல்லாம் தான் மருந்து. இதில் வேணுமா எங்கிட்ட கேளு. எனக்கு நோயே இல்லைன்னா நானே ஒரு 20 மெடிசன் டெய்லி தூக்கி போடுறேன். எதுக்குன்னா ஆரோக்கியம், நல்ல பிளட் சர்க்குலேஷன், டீடாக்சிஃபிகேஷன், இம்யூன் பூஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க.
தட் வில் பி வெரி குட். உங்களுடைய நீங்க போய் அங்கேயும் இங்கேயும் போய் நின்று கஷ்டப்பட்டு ஒரு நாள் அட்மிட் ஆகிறதோ நினைச்சு பாருங்க. கொடுமையிலும் கொடுமை. எத்தனை பணம் இருந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியுமா? ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஸோ உங்க உடம்புக்கு மருத்துவனுக்கு தருவதை வாணியனுக்கு தாருங்க. நன்றி, வணக்கம். அந்த இடத்துல சுத்துற மாதிரி இருந்துச்சு மேடம். தலை சுத்தல் ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்க. அது தலை சுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வந்தேன். அப்புறம் ஃபுல்லா இங்க வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது மேடம். டெஸ்ட்டுக்கு போனாங்க. டெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த ஏஐ மூலியமா டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து என்னென்ன உறுப்பு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீட் மாதிரி கொடுத்தாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தெரப்பி. அது கொடுத்தோன்னே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தெரிஞ்சது மேடம். இப்போ கொஞ்சம் நார்மலா பெட்டரா ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மெடிசன் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.